இன்றைக்கி நம்ம சோயா பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குவாரண்டைன் பீரியடில் சிக்கன் அதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த சோயா வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சே பண்ணிடலாம். வெறும் 8 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 5 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி கருவேப்பந்தழை தேவையான அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் சோயா. சோயா வேக வைக்கிறதுக்காக 5 கப் தண்ணிக்குள்ளே உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சோயா ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு பவுலில் 5 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணி வச்ச சோயாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பந்தழை. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெய் நல்லா ஹாட்டான உடனே அதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சோயா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.